ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு தான். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. கீ இல்லைன்னா எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம், உங்களுடைய சாய்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் கிட்ஸுக்கு தரனால கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கட்டும் கீ சேர்த்துருக்கேன். கீ நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கு அடுத்து எடுத்து வச்சுருந்த 1 கப் அளவுக்கு ரவாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ரவா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ரவையை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அகெயின் ஸ்டவ் ஆன் பண்ணி அதே சேம் பேனை கொஞ்சமாக கீ சேர்த்துக்கோங்க. கீ நல்லா சூடானதுக்கு அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெட்டி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போ நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கேரட்டை நல்லா டைஸ்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சாய்ஸ், நீங்கள் எப்படினாலும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி இருந்துச்சுங்க, அதை சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக அதை ஒதுக்கி விட்டுட்டு முந்திரி பருப்பை கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌன் ஆயிரும், அதோட டேஸ்ட் வேறு மாதிரி மாறிடும். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸே சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் கொடுக்கலாம். இன்னொன்று உப்புமா சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, கண்டிப்பாக டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ 1 கப்பு ரவைக்கு நான் 2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்படியே கொதிக்க வச்சு ரவை சேர்க்கணும்னாலும் சேர்க்கலாம். கொஞ்சம் கலர் வேணும் அப்படிங்கிறவங்க மஞ்சத்தூள் 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா தண்ணி கொதி வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ரவையை சேர்த்துக்கலாம். மொத்தமாக கொட்டிடாதீங்க, ஒரு மணி கட்டி சேர்ந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுட்டே சேருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. ஏன்னா ரவை போட்டவொடனே தெறிக்க ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. தண்ணி நிறையா இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் நல்லா ரவை குக் ஆனதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தண்ணி கரெக்டாக பார்த்து ஊற்றுங்க. பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ரவை குக் ஆகி நல்லா எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் லெமன் ட்ராப்ஸ் ஒரு 3 சொட்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும்.
அவ்வளோதான், நமக்கு இப்போ கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொரியண்டர் லீவ்ஸ் வந்து கார்னிஷ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்டான பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பவுலில் போட்டு அப்படியே கவுத்துனீங்க, அப்படியே வந்து எதுலேயுமே ஒட்டாமல் சூப்பராக வந்து செட் ஆகி வந்துருச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தாச்சுங்க. எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ரவா கிச்சடியை வந்து கர்டு அண்ட் ஆனியன் போட்ட ரைத்தாவோ இல்லை கூட வந்து தேங்காய் சட்னி கெட்டி சட்னி வைப்பாங்களே அந்த மாதிரியும் வச்சு கொடுத்தீங்கன்னா சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து செட் ஆகுங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி எம்மியாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு பார்க்க பிடிக்குன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு இந்த மாதிரி என்ன வீடியோஸ் வேணும், இல்லை ஏதாவது கிச்சன் டிப்ஸோ இல்லை என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.